Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tiruchengodu Namakkal district and Sangagiri Salem district. IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. பல்வேறு IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக IPS அதிகாரிகளின் இடமாற்றம் வந்திருந்த நிலையில் தற்போது IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை செயலராக சந்தியா வேணுகோபால் சர்மா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு துறை சார்ந்து IAS அதிகாரிகளுடைய இடமாற்றத்தை தமிழக அரசு தற்போது உத்தரவாக வெளியிட்டிருக்கிறது. பல்வேறு துறையிலும் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை செயலராக சந்தியா வேணுகோபால் சர்மா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதேபோல பல்வேறு துறை சார்ந்த IAS அதிகாரிகளின் இடமாற்றமும் வந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. யார் யார் எங்கெங்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? சந்தீப் நந்தூரி IAS இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கிட்கோ MD-யாக இருந்தார். தற்போது அவர் தொழில்துறையுடைய ஸ்பெஷல் செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் சந்தீப் நந்தூரி. அதே போல பிரகாஷ் IAS பாத்தீங்கன்னா CMDL இருந்து காத்திருப்பு பட்டியலில் இருந்தார். அவருக்கும் தற்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல அவருக்கு பொறுப்பு போடப்பட்டிருக்கிறது. சோபனா IAS பொறுத்தவரை அவர்கள் ஸ்டேஷனரி டிபார்ட்மெண்ட் கமிஷனராக இருந்தார். அவருக்கும் தற்போது கூடுதல் பொறுப்பு டெக்ஸ்டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஷில்பா பிரபாகர் சதீஷ் அவர்களை பொறுத்தவரை கமர்ஷியல் டாக்ஸ் உடைய டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் தற்போது லேபர் டிபார்ட்மெண்ட் கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல முக்கியமான பல IAS அதிகாரிகளுக்கு புதிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குமரகுருபரன் சென்னை மாநகராட்சியுடைய கமிஷனராக இருந்தவர். தற்போது அவருக்கு ஷில்பா பிரபாகர் சதீஷ் வகித்து வந்த கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக போடப்பட்டிருக்கிறார். அதே போல பல்வேறு விதமான முக்கியமான IAS அதிகாரிகள் முன்னாள் திருப்பூர் கலெக்டராக இருந்த விஜய கார்த்திகேயன் மீண்டும் தற்போது பொறுப்பிற்கு வந்திருக்கின்றார். அதே போல கிரண் குராலா போக்குவரத்து துறை ஆணையராக இருந்தார். தற்போது CMDA உடைய கமிஷனராக, அதாவது டவுன் பிளானிங் என்று சொல்லக்கூடிய DTCP உடைய கமிஷனராக வந்திருக்கிறார். இதே போன்று செந்தில்ராஜ் IAS பாத்தீங்கன்னா தொழில்துறையில் அவர் இருந்தார். தற்போது அவர் மாற்றப்பட்டு ஆதிதிராவிட நலத்துறையுடைய இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாஸ்கர பாண்டியன் சாலை போக்குவரத்து துறையில், குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றி இருந்தார். அவர் தற்போது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் டைரக்டராக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். சாருஸ்ரீ IAS அவங்க நீண்ட நாள விடுப்பில் இருந்தாங்க. அவர்களுக்கும் தற்போது பொறுப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. அதே போல அதுக்கு பதிலாக வெங்கடேஷ் கூடுதலாக கவனிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரவிக்குமார் IAS ஃபார்மர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கரூர், அவருக்கும் தற்போது திருப்பத்தூர் கலெக்டர் என்ற ஒரு முக்கியமான பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது போன்று IAS அதிகாரிகள் இடமாற்றம் தற்போது வந்திருக்கிறது. ஆசா அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா CEO-வாக இருந்தார். தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராஜெக்ட்ல இருந்தாங்க. அவர்கள் தற்போது மாற்றப்பட்டு குறிப்பாக என்விரான்மெண்டல் துறைக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். இது போன்று பல IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கடந்த முறை மாஸ் செக்ரட்டரியாக இருந்த கார்த்திகேயன் இடமாற்றம் செய்யப்பட்டு தற்போது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு துறைக்கு அவர் சேர்மனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல சென்னை மெட்ரோ வாட்டருடைய MD-யாக இருந்த வினய் IAS இடமாற்றம் செய்யப்பட்டு தற்போது அவர் பசுமை வழித்தடம் என்று சொல்லக்கூடிய மின்சார வாரியத்துடைய கிரீன் எனர்ஜி கார்பரேஷனுடைய MD-யாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல அனீஷ் சேகர் அவர் பசுமை மின்சாரம் அந்த துறையில் இருந்தவர். தற்போது நேஷனல் ஹெல்த் மிஷன் டைரக்டராக அவர் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். சஞ்சீவனா அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாடு உமன் கார்பரேஷன்ல இருந்தாங்க. அவங்க தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டு தற்போது ஆசா அஜித் வகித்து வந்த ரூரல் டிரான்ஸ்பர்மேஷன் ப்ராஜெக்ட் என்ற துறைக்கு
மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல தொழிலாளர் நலத்துறை ஆணையராக இருந்த ராமன் ஐஏஎஸ் இடமாற்றம் செய்யப்பட்டு குறிப்பாக டிட்கோ சேர்மனாக அவர் இடமாற்றம் செய்யப்பட்டு செந்தில்ராஜ் வகித்து வந்த அந்த சிப்காட் துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது போன்று பல ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தலைமைச் செயலாளர் சாய்குமார் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வேதவள்ளி. ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district.